மனவள கலையை உள்வாங்கி நான் கடைப்பிடிப்பதால் மட்டும்தான் இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. இதயத்திற்கு தேவைய ஒரு தாரக மருந்து மந்திரம் மகிழ்ச்சி மட்டும். நான் சொல்லுகின்ற 3 மந்திரங்களை இன்றையிலிருந்து சகோதர சகோதரிகள் கடைப்பிடித்து விட்டால் அனைவரும் கவனிக்க வேண்டும், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். தயவு செய்து 3 கிராம்ஸ் உப்புக்கு மேலே சாப்பிடக்கூடாது. என்ன சில பேர் 3 தூக்குறீங்க, 3 சில பேர் 7 சொல்றாங்க. வச்சிருங்க. எவரெல்லாம் 10க்கு கீழே 1 குறைந்திருந்தாலும் அவர்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்புண்டு. நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தி அழிக்க முடியாது. நான் 60 வருட அனுபவத்தில் தந்தை பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், கிருபானந்த வாரியார், மகரிஷி இவர்கள் அனைவருக்கும் சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் உறவினர்கள் அனைவரையும் மனவளக்கலையால் இணைந்திருப்பதை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பேச வைப்பதற்கு இவர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னுடன் அமர்ந்திருக்கின்ற டாக்டர் குழந்தைவேல் என் உறவினர், என் மாணவர். அவர் மனைவியும் என் உறவினர், மாணவி. அவர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்தை விட பல மடங்கு பணி செய்வதை கண்டு மகிழ்ச்சி அடைவதுதான் சொக்கலிங்கம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய மருத்துவக் கல்லூரி 45 வருடங்களுக்கு கொண்டு மருத்துவமனையை நான் இனாகரேஷன் பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வர நாமக்கல்லில் அது பல மடங்கு உயர்ந்து செய்து கொண்டிருப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி. இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு 80 வயது நிறைவாகிவிட்டது. 80 வயதான சொக்கலிங்கம் இதுவரை மனவள கலையை உள்வாங்கி நான் கடைப்பிடிப்பதால் மட்டும்தான் இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. ஆனால் அதற்காக நீங்கள் சாப்பிடுகின்ற மருந்தை நிறுத்திவிடக்கூடாது. உங்கள் மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் செய்ய வேண்டும். இத்துடன் சொக்கலிங்கம் 9 வாரத்தில் 7 நாடுகளுக்கு சென்றேன். செல்லுகின்ற நாடுகள் அனைத்தும் மகரிஷி விட்டு சென்ற கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு இடப்பட்ட கட்டளை, எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சக்தி. அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பு போய்விடும். எல்லா மருத்துவமனைகளும் நாம் கட்டாயம் மூடிவிட முடியும். அவர் விட்டு சென்ற கருத்துக்களை கடைப்பிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற கருத்து 2-3 நிமிடங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு சென்றடைய செய்ய வேண்டும். அதான் என்னுடைய கருத்தும் கூட. நான் நிறைய நேரம் பேச வருவேன். நிறைய பேர் என் யூடியூப்பை பார்த்துருப்பீங்க. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் மகரிஷி அவர்கள். அவரை மாதிரி ஒருவரை பார்த்துருக்க முடியாது. அந்த பொக்கிஷத்திற்கு 10 வருடமாக சொக்கலிங்கம் மருத்துவராக அவருக்கு பணிபுரிந்தது தான் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கின்றேன். அவர் நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவரை பொறுத்தவரை அவருக்கு இறப்பே கிடையாது. விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அவர் விட்டு சென்ற எண்ணங்கள் மனித சமுதாயம் இருக்கின்றவரை இருந்து கொண்டே இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. அவர் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மனித சமுதாயம் இருக்கின்றவரை நம்மை விட்டு அவர் யாரும் பிரிக்க முடியாது. பெரிய ஒரு மகானாக நினைக்கின்றேன். அற்புதமான மனிதர். இப்பொழுது நிறைய மீட்டிங் பேசிட்டு வரேன். இப்போ கூட மகிழ்ச்சி மன்றத்துக்கு போயிட்டு வந்தேன். மகிழ்ச்சி, சிரிப்பு, ஹியூமர்னா மகிழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் என்னிடம் கேட்டார், சொக்கலிங்கம் நீ சிறந்த மருத்துவர் எனக்கு தெரியும். நேரத்தில் 10% சமுதாயத்திற்காக மனவளக்கி நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. 10% இல்லையா, 90% என் வாழ்க்கையை மனவளக்காக பயன்படுத்துகின்றேன். இப்பொழுது மகரிஷி கேட்டிருந்தால் 100% சமுதாயத்தை நோக்கித்தான் என் பயணம் இருக்கின்றது. அது பிரகாரம் தான் சில நிமிடங்கள் உன் கவனத்தை கூட நான் கேட்க வேண்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். எதையும் இன்று உங்களிடம் பேசினால் அது என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? உங்களிடம் எது கேட்கும்? இதயம் உங்களோட பேசுது. இதயம் என்ப உறுப்பு 100 வருடம் கடந்து இயங்க காத்து கொண்டு இருக்கின்றது. அதை காத்து கொண்டு இதயம் உங்களிடம் பேசி என்ன கேட்கும்? அது பேசினால் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள எப்படி பாதுகாப்பாயிடும்? அது என்ன கேட்டால் பாதுகாப்பாக கொள்ள வைத்துக் கொள்ள முடியும். ஒரு கனடாவில் பேசினேன், அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு கொடுத்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். ஓய்வு இல்லாமல் இயங்குவதற்குத்தான். அது என்ன கேட்கும் நினைக்கின்றீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய கைத்தட்டல் ஐயாவிற்கு. இதயத்திற்கு தேவை ஒரு தாரக மருந்து, மந்திரம், மகிழ்ச்சி மட்டும். அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை இழக்காமல் இருந்தால் 80 வயது சொக்கலிங்கம் உங்களுடன் பேசும்போது நான் 30 வயது சொக்கலிங்கமாக பேசுவதற்கு மகிழ்ச்சி விட்டு சென்ற மனவளக்கலை மட்டும்தான். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்று குறையவே குறையாது. வாங்கும் இடத்திலிருந்து மகிழ்ச்சி குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? பெரிய கைத்தட்டல் ஐயாவிற்கு. விட்டு கொடுக்கின்ற பக்குவம். ஹாப்பினஸ் இஸ் இன் கிவிங், மச் மோர் ஹாப்பினஸ் இஸ் இன் ஃபர்கிவிங். எவன் விட்டு கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் அவனை எந்த சக்தியும் அழிக்க முடியாது, எந்த உறவையும் பிரிக்க முடியாது. அதான் சொல்லுகின்றேன். ஒரு கேள்வியை கேட்கின்றேன். உங்கள் வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா, மகிழ்ச்சியை தேடியா? எதை தேடி? கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் 1000 ரூபாய் பரிசிலிருந்து கொடுக்குறேன். அப்போ கடைசி அந்த அம்மா எழுந்துட்டாங்க. இது வரைக்கும் என்னடா 1000 ரூபாய், யாரும் தூங்க மாட்டாங்க. அதுக்கு சொல்லுகின்றேன். ஸோ வாழ்க்கையின் பயணம் எதை தேடி? அமைதியை தேடியா, மகிழ்ச்சியை தேடியா? சில பேர் தங்க குழந்தைகள் அமைதியை மகிழ்ச்சியை சேர்த்துறாங்க. வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியும் தேடி அல்ல. வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும். நீ ஒரு பொருளாக நினைத்து தேடி செல்லும் பொழுது அந்த பாதையில் உன்னை இழப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. ஸோ நெவர் காம்ப்ரமைஸ் ஹாப்பினஸ், நெவர் போஸ்ட்போன் ஹாப்பினஸ், கேரி ஹாப்பினஸ் வித் யூ. மகிழ்ச்சியுடன் பயணம் சென்றால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. இதையும் எத்தனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும்? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆர்ட்டை பற்றி ஃபுல்லாக மாணவராக இருக்கும்போது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ கேள்வி கேட்குறார். மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். எத்தனை இதயம் இருக்கின்றது நினைக்கின்றீர்கள்? சொல்லுங்க. 3. வெரி குட். பெரிய கைத்தட்டல். 2வது 3வது எது? இதயம். எக்ஸலண்ட். இந்த இதயம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் கெண்டக்கால் ரைட், வலது கால் கெண்டக்கால், அது 2ம் தான் பெரிஃபரல் ஹார்ட். அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை நீங்கள் இயக்கி கொண்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இதயம் இதமாக இயங்க முடியும். படுக்கும்போது கிராவிட்டியில் டக்கு அதுவே போயிடும். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். நடந்துதல், நீந்துதல், ஓடுதல், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் சக்தியும் கூட. அதற்கு அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். 2 பிரிக்க முடியாது. 2ஐயும் தாங்கி பிடிப்பது மகரிஷி விட்டு சென்ற மனவளக்கலை என்ற பாசிட்டிவ் மனம். அது 2ஐயும் தாங்கி பிடிக்கும். அதே தாங்கி பிடிக்கின்ற மனம் எதிர்மறை எண்ணயமாக பொறாமை, போட்டி, கோபம் வந்துவிட்டால் ஒரு நொடியில் உங்களுடைய உயிரை எடுத்து விட்டு சென்றுவிடும். ஸோ ஒரே ஒரு இடப்பட்ட கட்டளை, உயிரின் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் 3 ஊக்களை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த 3 ஊக்கள் நான் சொல்றேன், கூடவே சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக சொக்கலிங்கம் 3 மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கூடவே சொல்றீங்களா சகோதர சகோதரிகளே? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை மனவளக்கலையால் மகிழ்ச்சி விட்டு சென்றிருக்கார்கள். அதை கடைப்பிடிக்க வேண்டும். அதை 3ம் கடைப்பிடிப்பதற்கு நீங்கள் 1 பைசா செலவழிக்க வேண்டாம். இதுதான் வாழ்க்கை. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை.
மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான். இடைவெளி இருக்கின்ற கோடு தான் நம் வாழ்க்கை. நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று நான் சொல்லுகின்ற 3 மந்திரங்களை இன்றையிலிருந்து சகோதர சகோதரிகள் கடைபிடித்து விட்டால் அனைவரும் கவனிக்க வேண்டும், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்கம் கடைபிடிக்க மாட்டேன், மகரிஷி மனவளக்கை மாட்டேன் என்றால் இந்த கோடு சுருங்கி 20-25 வயதில் மகிழ்ச்சியுடன் இறக்க வேண்டியது தான். ஸோ இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா இரண்டும் உன் கையில். அதான் கையளவு உள்ள இதயத்தை காப்பாற்றுவதும் அவர்கள் கையில் மட்டும்தான். தயவுசெய்து வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும். அந்த உணர்வு இருந்துவிட்டால் நோயற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அதுதான் நம் மனவளக்கலை மகரிஷி நாம் விட்டு சென்ற அற்புதமான முத்துக்கள். அதை கடைப்பிடிக்க வேண்டும். இது சொல்லுவது உங்களுக்காக அல்ல, உங்கள் குழந்தைகளுக்கு இல்லை, உங்கள் பேர பேத்திகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காக நான் அடிக்கடி சொல்லுகின்றேன், வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அறுசுவை ரசித்து சாப்பிடுங்கள். ஏதாவது சுவை என்ற நகைச்சுவை ரசித்து சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. சாப்பிடும்போது பொறையேறி எடுத்து வச்சுக்க குழந்தைவேல். பொறையேறி விட்டால் என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இருந்தீங்கன்னா தலையை தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள்மா. அதாவது மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல நான் சொல்றது கிடையாது. பொறையேறி விட்டால் குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறையேறின ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம் சொல்லுவாங்க ஐயா? யாரும் நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை என்று உணர வேண்டும். நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும்போது பொறையேறி வேண்டும். 70-80 வயதில் கழித்து பொறையேறிவிட்டால் அது உங்களை கொன்றுவிடும். நாம் வைத்துக் கொள்ளுங்கள், சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் முழு வயிறு சாப்பிடாதீர்கள். அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு குடிக்கின்ற தண்ணி, 1/4 வயிறு காலியாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் வயிறு காலியாக இருக்கின்றதோ உங்களை தியானத்தில் லெவலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக தான் தயவு செய்து என் உறவினர்கள் உங்கள் ஆயிலை குறைத்து கொண்டு உங்கள் ஆயிலை கூட்டிக் கொண்டே இருக்க முடியும் என்று மாற்று கருத்தில் என்று சொல்லி, தயவு செய்து 3 கிராம்ஸ் உப்புக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எப்பெல்லாம் உப்பு அதிகமாக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு கட்டாயம் எல்லா வியாதிகளும் வந்துவிடும். எண்ணெய்களை குறைத்து சாப்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, என் நிலையிலும் உடற்பயிற்சி இன்றியமையாக்கிக் கொள்ளுங்கள். இன்றும் நான் 9ஆம் ஆண்டில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். குழந்தைகளுக்கு தெரியும், இன்று வரை சொக்கலிங்கம் 9 மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான், சார் லிஃப்ட்டை வாங்கலை, நான் ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி இன்றியாமை ஆக்கி கொண்டேன். எவன் ஒருவன் மகிழ்ச்சியோடு இருந்து தான் மகிழ்ந்து மற்றொரு மகிழ வைக்கும் பொழுது மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுகின்றார்கள் என்ற கருத்தை மனதில் புரிந்து கொண்டு ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நிமிடம் ஒரு விஷுவலை காட்டிக்கொண்டு அதுவுடன் நான் விடைபெறுகின்றேன். இதை பாருங்களேன், இந்த இதில் என்ன பார்க்குறீங்க? ஸ்லைடை டக்குன்னு சொல்லணும், தூரத்தில் இருக்கவங்க கூட என்ன பார்க்குறீங்க? கரும்புள்ளி என்று சொல்பவர்களிடம் மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது. எவரும் பயமுறுத்தவில்லை. இந்த ஸ்லைடில் பாருங்க, அனைத்தும் வெள்ளையாக இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லை. எது கிடைக்கவில்லையோ கிட்டாத வெட்டன மரம் என்று சொல்லுகின்றேன். அதை பற்றி கவலையே படாது. இருப்பதை இருந்து ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உன்னன் பழமொழி சொல்லுவாங்களே, ஆவதம் பெண்ணால் எப்படி நீ சொல்லுவாத, நாங்கள் கதை அது நான் சொல்லுகின்றேன். ஆவது எந்த பெண்ணும் எந்த உலகத்தில் எந்த பெண்ணும் எதையை அழிக்க மாட்டாள். நாட்டிலோ வீட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லப்பட்டது. நாங்கள் மாற்றி சொல்லிட்டு இருக்கோம்.
நான் சொல்லுவது, ஒரு மனிதன் ஆவதும் அவன் மனதினால், அவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். இங்கே இருப்பவர்கள் எவராவது பிரச்சனை ஒன்று இருந்தால் தயவு செய்து கையை தூக்குங்கள். சொக்கலிங்க முதல்ல தூக்கிறம்பா. யாரெல்லாம் தூக்குறீங்க? பிரச்சனைனா கையை தூக்குங்க. உங்களை தான் கேட்கிறேன். எல்லாரும் நல்ல காலம் இந்த மண்டத்தில் மட்டும்தான் ஐயா. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். சிரிக்கும் பொழுது என்டார்பின் ஹார்மோன் சுரக்கின்றது. அந்த என்டார்பின் ஹார்மோன் சுரக்கும் பொழுது 100 வருடம் வியாதியை வருவதல்ல, வராமல் தடுத்துக் கொள்கின்றது. அதான் வாய் விட்டு சிரித்தால் என்ன சொல்லுவாங்க? சொக்கலிங்கம் சொல்லுகின்ற புதுமொழி, வாய் விட்டு சிரித்தால் நோயற்றே வாழ முடியும் என்பதுதான் கருத்து. பெண்கள் அனைவரும் தயவு செய்து பொன்னகை அணிவதற்கு பதில் புன்னகை அணிந்து கொண்டால் எவருக்கும் பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இதை பாருங்கள். உன்னை கேட்கின்றேன், இந்த சகப்பு இருந்தால் மகிழ்ச்சி அற்ற நிலை, எல்லோ வந்து ஓகே, 10னா ஃபுல்லாக மகிழ்ச்சி. ஓகே, 0 to 10 என்ன குழந்தைவே? இப்போ எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்கன்னு கையை தூக்குங்க பார்க்கலாம். டக்குன்னு தூக்குங்க. 0 to 10 எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க? கையை தூக்குன்னா எனக்கு தெரிஞ்சிடும். தூக்கி சொல்லுங்க. டைம் நாவ். என்ன சில பேர் 3 தூக்குறீங்க, 3 சில பேர் 7 சொல்றாங்க. வச்சிருங்க. எவரெல்லாம் 10க்கு கீழே 1 குறைந்திருந்தாலும் அவர்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்புண்டு. ஸோ வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருக்கட்டும், உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சிக்கு நீங்க தான் உரிமையாளர். அந்த உள்ளே இருக்க மகிழ்ச்சியை மனவளக்கலையால் 10 என்று முடிவு பண்ணிவிட்டால் உங்களுடைய எந்த சக்தியும் அழிக்க முடியாது. வெளியில் மாறிக்கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து கிடைப்பதல்ல, உன்னை அறிந்து உள்ளே சென்று அறிவு திருக்கோயிலர் மகிழ்ச்சியை 10 என்று வைத்து கொண்டால் எந்த சக்தியும் அழிக்க முடியாது. உங்களிடம் ஒரு கேள்வி, சொக்கலிங்கம் எந்த மகிழ்ச்சியில் இருப்பேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொக்கலிங்கம் 10 இல்லை, 11 இருக்கின்றேன். ஏன் சொல்வதற்கு காரணம், மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது. எல்லையற்ற மகிழ்ச்சியில் மட்டும்தான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் என்று கேட்டுக்கொண்டு இதை பாருங்களேன். வாழ்க்கையின் தத்துவத்தை சுருக்கமாக சொல்லுகின்றேன். நீங்களே கூட என்னது பார்க்குறீங்க எல்லாரும்? கால்குலேட்டர். வாழ்க்கை ஒரு கணக்கு. மகிழ்ச்சி சொன்ன மனவளக்கலையை இந்த கால்குலேட்டர் மூலம் சொல்லுகின்றேன். நீ கூடவே சொல்றீங்களா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. இங்கே இருக்கின்ற சகோதர சகோதரி அனைவரும் அவர்தான் 100வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். உங்கள் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது சொக்கலிங்கத்தையும் அழைக்க, வாழ்த்துறை சொல்ல அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்திருக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்த இந்த அறங்காவலர்கள் இவர்கள் அனைவருக்கும் நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். இதை ஏற்றி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா, அதுக்கு ஒரு முறை நீங்களே கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லை என்றால் உட்கார வேண்டும் சொல்லி உட்காருங்க. இதுவரை உலகத்தில் மகிழ்ச்சிக்கு சமமான மருந்து கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியாது. அது உங்கள் உள்ளே இருப்பதை உணர்ந்து என் உறவினர்கள் அனைவரும் கடைப்பிடித்து மனவளக்கலையை கற்று நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்து விடைபெறுவதற்கு முன்பு இந்த சைட்லேருந்து ஒரு கேள்வி, இங்கிருந்து ஒரு கேள்வி, மேலிருந்த கேள்வி. நான் ஆசிரியராக 60 வருடம் இருந்ததால் தான் கேள்வி இல்லாமல் போவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி இங்கிருந்து என் சகோதரிகளிடமிருந்து எதனால கேளுங்க. கேள்வி ஞானம் ஒன்று தான் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். கேளுங்க. கேள்வி கேட்க சொல்றேன் உங்களை. நம்பரை குறிச்சிங்க. 98410. எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்ல 98410 91717 யூடியூப்ல பார்த்தா தெரியும்.
இது விளம்பரத்திற்காக இல்லை, உங்கள் உறவினர் யாருக்கா தேவைப்பட்டால் என் நம்பரு கிடச்சி என்னக்கிட்ட கான்டாக்ட் பண்ணது கூட இல்லை, எதுவும் ஆகக்கூடாது என்பதற்காக விட்டு செல்கின்றேன். சரி, கேள்வி ஒரு கேள்வி இந்த பக்கம் சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சியுடன் இருப்பது, உலக மக்கள் அனைவரும் கேட்பது, மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு ஒரு டிப்ஸ் கொடுங்கன்றீங்க. நீங்கள் கேட்கும்போது சிரிச்சே இல்லையா? சிரிச்சுட்டு தானே கேட்ட, அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கின்ற உணர்வு. அந்த மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் தள்ளியும் போடக்கூடாது, குறைவாக எடையும் போடக்கூடாது. என்னிலே மகிழ்ச்சியுடன் இருந்துவிடு. சரி, ஒரு பிரச்சனை இருக்கின்றது, கவலைப்படுகின்றாய், பிரச்சனை போயிடுமா? போகுமா? போகாதா? உன்னும் கவலைப்படு, உன் உயிர் மட்டும் போய்விடும். ஸோ மகிழ்ச்சி ஒன்று தான், அதை தேடி அடைவதல்ல. இந்த நொடியில் மனவளக்கலையை புரிந்து, அறிவு என்பது நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் என்னை காப்பாற்றாது. மகிழ்ச்சி சொல்ல அறிவு என்பது தன்னை அறிவது தான் அறிவு. எவன் ஒருவன் தன்னை அறிந்த நிலையில் இருக்கின்றானோ அவன் அமைதியாக விடுவான். அமைதியான மனதில் மகிழ்ச்சி. கைத்தட்டுகிற ரகசியத்தை சொல்கின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று அங்கே என்டார்பின் சுரந்து அனைத்து உறுப்புகளின் 100 வருடம் கடந்து இயங்குகின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்திட்டதால் மட்டும்தான் உண்டு என்று சொல்லுகின்றேன். ஐயா, தலைவரிடம் கேட்க வேண்டும், நீங்கள் கைத்தட்டியது உங்கள் உடல்நலத்திற்காகவா என் பேச்சுக்காகவா? இரண்டிற்கு வேண்டுமெனில் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள், அன்பானவர்கள். நன்றி. எஸ், ஒரு கேள்வி இங்கே இதனால உங்களுக்குள்ளே கேட்க சொல்ல, என்ன கேட்க சொல்ற? எஸ், எதுவாக இருக்கட்டும், பேர் சொல்லுமா? கீதா சொல்லுமா? சொல்லுமா? ஆமாங்க, ஆமா. சில நேரங்கள்ல மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தணும், சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம செய்யற காரியத்துல மத்தவங்க நம்ம ஏமாடி இது தேவையில்லாம செய்யறாங்க, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப எப்படி வாழறது? அது நம்ம அப்ப செய்யறதுக்கு பலன் இல்லையா? அப்ப நம்ம செய்யறது தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி சில நேரம். ஒரு பெரிய கைத்தட்டல் கீதாவுக்கு. நீ எதுவாக செய்வதாக இருந்தாலும் பலனை எதிர்பார்த்து செய்யாது. அது எதிர்பார்க்கும் பொழுது கிடைக்காமல் போய்விடும். கிடைக்காமல் போகும்பொழுது உனக்கு வருத்தத்தை சொல்லிவிடும். மற்றவர்கள் எதை நினைக்கின்றார்கள் என்பதற்கு நீ பொறுப்பல்ல. நீ உணர்ந்து நீ வேண்டியது செய்து கொண்டே இரு. அதான் வாழ்க்கையின் தத்துவம். அதற்கு ஒரு கேள்வியை கேட்கின்றேன். சொர்க்கம் நரகம் உண்மையா பொய்யா? உண்மை என்பவர்கள் மட்டும் கையை தூக்குங்கள். இப்போ இந்த மேடையில் தான் யாரும் தூக்கல. சொர்க்கம் நரகம் இறந்த பிறகு அல்ல, இருக்கின்ற நொடியில் வாழ்வது மட்டும். சொக்கலிங்கம் பேச்சை பிடித்திருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். இந்த நொடியில் உங்கள் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள். சொர்க்கமோ நரகமோ உங்கள் மனநிலையை தர சூழ்நிலை காரணம் அல்ல. மகிழ்ச்சியான கேள்வி. மேடையில் குழந்தைகள் ஒரு கேள்வி கடைசியா ஐயாவுடன் முடிக்கின்றேன். என்னுடைய இளமையின் ரகசியமே ஒன்றுமில்லை. இது திறந்த புஸ்தகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். சொக்கலிங்கம் 70 வயதிற்கு முன்பு வருடத்திற்கு ஏழ்மையாக இருந்தேன். அப்போ மகிழ்ச்சி, இப்போ மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது என்னிடம் இல்லாமல் இருந்ததே இல்லை. என் நிலையிலும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது 80 வயது சொக்கலிங்கம் 30 வயதாக இருக்கின்றேன். என்னோட 100வது வயதில் கூப்பிட்டாலும் 30 வயதாக இருக்க வாய்ப்பு உண்டு. அது இறைவன் கையிலோ இயற்கையின் கையில விட்டுவிட வேண்டும். உங்களுக்கு ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். மகரிஷிக்கு மாரடைப்பு வந்தபொழுது என்னை அழைத்தார்கள். 3 நாள் டெய்லி கோயம்புத்தூர்ல வந்தேன். அந்த மருத்துவமனையில் போய் அவரை பார்த்தேன். 60 வருடமாக சொக்கலிங்க நோயாளிகளிடம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் குணப்படுத்துவேன். அவர் கையை தொட்டவுடனே சொக்கலிங்கம், நீ கவலைப்படாதே, நான் குணமாய் விடுவேன் என்று சொன்ன ஒரே ஒரு மகான் மகரிஷி மட்டும் அவர் வலிமையை காட்டுகின்றது, அவர் உள் சக்தியை காட்டுகின்றது. அவர் பெரிய மகான், நம்ம கொடுத்து வைத்தவர் நம்ம அனைவருமே. அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்வதே நம்ம திருவள்ளுவர் காலத்தில் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியாது. திருமூலர் காலத்து
பட் மகரிஷி காலத்தில் வாழ்ந்தோம், அது பெரிய புண்ணியம் என்று நினைக்கின்றேன். எஸ், கடைசியாக ஒரு கேள்வி நீங்கள் தான் கேட்குறீங்களா ஐயா? நீங்களும் கேட்ட நீங்கள் ஐயா? வாழ்க வளமுடன். இந்திய சங்கத்தில் பேசும்போது குறிப்பிட்டீங்க. ஆமாங்க. அதுபோல யூடியூப் நிறைய பார்த்துருக்கேன். பல முதலமைச்சர்களோட நீங்க பழகிருக்கீங்க. அவர்களிடம் ஆட்சி, அதிகாரம், பணபலம் எல்லாமே இருந்திருக்கும். அவர் வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைய சோதனைகள் எதையும் பார்த்துருப்பாங்க. அவர்களுடன் நீங்கள் பயணித்த குறிப்பாக ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், ஆளாயிட்டு முதல்வருடன் பழகிருக்கீங்க. அதற்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நீங்க அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு குறிப்பு. வெரி குட். நான் இந்த 60 வருட அனுபவத்தில் தந்தை பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், கிருபானந்த வாரியார், மகரிஷி இவர்கள் அனைவருக்கும் சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களிடம் ஒன்றை கண்டுபிடித்தேன். அவர்கள் அனைவருமே உயிருள்ளவரை உழைத்து கொண்டே இருந்தார்கள். உழைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் உயிர்கள் சென்றது. எவன் ஒருவன் சமுதாயத்திற்காக உழைக்க முயற்படுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது. ஆனால் துன்பங்கள் வரும், ஏற்றத்தாழ்வு வரும், அனைத்தும் சமநிலையில் பார்த்து கொள்கின்ற சக்தி இருக்க வேண்டும். மகிழ்ச்சி ஐயாவிடம் சொன்னேன், ஐயா உங்கள் 100வது வருடத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும், நீ முயற்சி பண்ணி சொக்கலிங்கம் அது இயற்கைக்கு விட்டுவிடு என்று சொன்னார். ஒரு பெரிய மகான். அவர் இறக்கவில்லை, நாம் உயிரிழக்கின்ற வரை நம்மளுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பார், மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி அவர்கள் அனைவருமே, உங்களுக்கு தெரியும், கோவிட் முடிந்தவுடன் 18,000 பேர் நான் ஜப்பானில் பேசினேன். பேசிய தலைப்பு குழந்தைகள் 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 2000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பவில்லை. நான் என்னான்னு கேட்டேன். அந்த 2000 பேருக்கு அது 102, 103, 104 வயது ஆகிவிட்டது என்றார். அவர்கள் 100 வருடம் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் அனைவரும் தன் மொழிக்காக they are living with nature, living in nature, living for nature. அதைவிட முக்கியம், அவர்கள் அனைவரும் தன் சமுதாயத்திற்காக வாழும் பொழுது எந்த வியாதியும் வராது. என்னை பொறுத்தவரை மகரிஷி அடிக்கடி கேட்டார், நான் பேசுகின்ற கூட்டம் 1000 பேர் வராங்க, நான் சொல்லுவதை கேட்டால் 10% ஃபாலோ பண்ணுவாங்க சொக்கலிங்கம், நீ அருகில் உட்கார்ந்து பேசினா பயத்திலேயாவது 30% ஃபாலோ பண்ணுவாங்கன்னாரு. அவர் கருத்தை நம்ம சீக்கிரம் உலக மக்கள் அடைய நம்ம அனைவரும் முயற்சி செய்தால் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.